ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோ கம்பெனி லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் 133 134 2 எபிசோட் சேர்த்து போட்டுருக்கோம். மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டில் அப்படி வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைட்டு நம்ம டீமன் ஹேமர் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம ரோகன் 2 பேருக்கும். என்னதான் டீமன் ஹேமர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ரோகன் தூக்கி அவனை வந்து சிவத்தில் சொருவி அந்த இடத்துல அவனை சம்பவம் மட்டும் அவனால எந்திரிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் பெரிய சொருவி வச்சுருக்கா. டீமன் ஹேமரே வந்து செத்துக்கிட்டான். யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோகன். இந்த பார்த்தோன்னு எல்லாரும் சரியாக அடிச்சுக்கிட்டீங்களா, அவன் டீமன் அவரே அசால்ட்டாக தூக்கி சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாட்டு சொல்லிட்டான். ஸோ தர்மே சின்ன சின்னதாக போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹாங் வந்து மீட் படுத்த நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணிக்கலாம் பார்த்துருக்கான். ஸோ ஹாங் என்ன பண்ணுறான், நம்ம நபாமி அவனுக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் நைன் வந்து நபாமி சீக்கிரம் அவனை போய் கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நபாமி கிட்ட போயிடும் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து நபாமி ரொம்பவுமே டேலண்டடான பர்சன், கண்டிப்பாக ஹாங் வந்து தோக்கடிப்பான் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ தலைவா ஹாங் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வெப்பனை போய் புட்டிட்டு போய் யாராவது அவன் வெப்பனே தூக்கட்டிக்கிறாள் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நபாமி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இப்படி ஃபைட் வந்து போயிட்டே இருக்கு. நம்ம ஹாங்கும் நம்ம நபாமி 2 பேருக்கும் அவ்வளோ ஐஸ் வார்லாம் வச்சு வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அந்த ஹாங் ஜஸ்ட் வந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ அங்கே நினைக்கிறான் கொஞ்சம் பவர்ஃபுல்லானதாக கண்டிப்பாக கொண்டு வந்து டாச் பண்ணி ஆகணும். என் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஐஸ் எனர்ஜி வச்சு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கிற எல்லா இடத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாடு சொல்லுங்க. ஸோ இவன் வந்து ஐஸ் லாவா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸ் லாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் மொத்தமாக வந்து யூனிவர்ஸில் வந்து ஒரு 8 விதமான லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு லா, ஹுட்டு லா, வாட்டர் லா, ஃபயர் லா, அப்புறம் வந்து எர்த் லா, விண்டு லா, தண்டர் லா, லைட்னிங் லா, அப்படி 8 வகையான லாஸ் வந்துருக்கு. ஸோ வந்து நீ வந்து கோல்டு லா வந்து சேர்ந்து அப்புறம் நான் தண்டரு சொல்லவே தேவையில்ல, வந்து தண்டர் லா வந்து புரிஞ்சிச்சிரு. அப்புறமா நம்ம ஹாங் வந்து சிறப்பான வந்து லைட் லா, அது வந்து லைட் நினச்சி அதை வந்து கொண்டு அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் லைட் நினச்சி அப்படி பண்ணலாம் கண்டினியூஷன் கொஞ்சம் அவனோட சிறப்பான பவர் இன்னும் வந்து பிரேக் த்ரூ பண்ணால் அவன் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நபாமி பார்த்தீங்கன்னா ஐஸோட லா வந்து புரிச்சு வச்சிருப்பான் அந்த இடத்துல. ஸோ வாட்டர்ல ஐஸ்ல வந்து 2 அந்த வந்து புரிஞ்சு வச்சிருப்பான் அந்த இடத்துல. ஸோ அவனோட பவரும் பயமா இருக்கான். என்னதான் இது பண்ணணும் இடத்துல வந்து அவன் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இடத்துல 2 பேர் கொட்டுறோம் பாத்தியுமே சண்டை போட்டுருக்கானுங்க. கொஞ்சம் கூட கேப்பே விட இந்த இடத்துல. இந்த ஹாங் தான் வந்து உண்மையை சொல்லணும் கஷ்டப்படுவான். இந்த பார்க்குற அளவுக்கு உண்மையிலேயே வந்து ஹாங் தோத்துருவாடா அப்படின்னு வச்சுருக்கா. ஹாங் கொஞ்சம் திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னால் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலைமா அந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஹாங் எங்கே பிரேக் த்ரூ பண்ணணும், ஸ்டார் லெவல் 7 டயருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரியான இருக்கு. ஹாங் வந்து ஓரளவு பவர் ஆகிட்டு இதை பார்த்து எனக்கு பரவாயில்ல, கிரிட்டிக்கலான டைமில் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவனோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாங் இல்லை பிரேக் த்ரூ வந்து நம்ம நபாமிக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுருக்கான். 2 பேரோட ஃபைட்டும் கொட்டூரம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுருக்கோம் பாட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஹாங்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இவன் ரோஜன் அது கிட்ட வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரோஜன் திரும்ப வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேர் 2 பேர் சாப்பிட திடீர்னு குறுக்க வந்து ரோஜனோட அடிப்பான். 2 பேர் தெரிச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து ரோஜனே வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஜியா பொண்ணா வந்து ஹாங்க் என்ன வருது தோத்துருவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நபாமி ஃப்ரீஸ் பண்ணுறான். ஃப்ரீஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ரோஜனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த ஹாங் வந்து என்னோட யாரா நீ வந்து குறுக்க வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜன்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஸோ உன்னோட யாரையா நான் பண்ணுறது வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா கத்தி வந்து கீழே வச்சுட்டு எனக்கு போர் அடிச்சு சீக்கிரமாக சண்டை முடியடா, 2 பேர் கூட எவன் ஜெயிக்கணும் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படியே பம்படியாக இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சமாக டைம் போயிட்டு இருக்கு. அந்த சுருங்கிட்டே போயிருக்கு. இன்னும் பார்த்தா கொஞ்சமாக வந்து ஃப்ரீஸான ஐஸ் வந்து ஒட்டச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹாங்கு. ஸோ அந்த ஃப்ரீஸான ஐஸ் பார்த்துட்டு கொஞ்சமாக ஒட்டச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கேன். அங்கே வந்து வாடா சண்டை போட்டு ஃபைட்டை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ரோஜன் வந்து ரெடியாக இருக்கான் அந்த இடத்துல. ஸோ 2 பேரும் ஹாங்கு அப்புறம் ரோஜ் 2 பேருக்கு நடுவில் சண்டை ஆரம்பிச்சு அதார அந்த சீன் கட் பண்ணுறாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஹாங் தோற்றுருவான். இந்த பக்கம் நம்ம நோரசனா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தோக்க முடியாது. ஸோ இந்த சீனை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கட் பண்ணி முடிகிறாங்க. அப்படியே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ யார் ஜெயிச்சாங்க தோத்தான காட்டில் கைஸ் அப்படியே வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாருமே வந்து சரியான சோதனை. ஸோ என்னடா நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹாங் வந்து தோத்துருவார். அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய உண்மை. நபாமி கிட்ட வந்து நபாமி தோக்க முடியாது. இவர் நம்ம ரோஜன் தோத்துரு. சரி உரான்ட்டு நம்ம ஹீரோவோ தண்டர் கார்டை வந்து நம்ம ஹாங் வந்து ஆறு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் கண்டிப்பாக இன்னும் சீக்கிரம் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ நிற்கலாம். சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படுது கண்டிப்பாக வந்து நான் வந்து இடத்த வந்து காப்பாற்றினா இந்த இடத்துல ஆல்ஃபாவது வந்து ஹாங் உண்மையிலே வந்து சிறப்பான என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க அவனுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறவனா ஓகே ஆல்ஃபா கண்டிப்பாக நான் வந்து அவனை வந்து உங்களுக்கு கிட்ட கூட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நடக்கிற பேட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து நான் இடத்த வந்து காப்பாற்ற முடியும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா இருக்கணும்
அப்படின்ட்டு ஸோ ஹீரோட அந்த பேட்டரியில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல லூங் ஃபேங் இவனோட திறமைகள் வந்து பார்க்க வேண்டிய நேரம் இவர் வந்து கேட்பார். ஸோ வேறு யாரெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேட்டால் ஸோ வந்து ஃப்ளேமிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து சொல்லுவாங்க. இந்த வந்து ஆக்சுவலி ஒரு பிரின்சஸ் அவள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக. அதுக்கப்புறமா வந்து ரைசிங் புல்லு மைட்டி புல்னு ஒருத்தன், அப்புறம் வந்து ஃபேண்டம்னு ஒருத்தன் வந்து கொடூரமான டீமன் மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போய் எல்லாரும் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே. அப்புறமா கடைசியாக டெத் கார்டன் அதுக்கப்புறம் போரான் அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல், எல்லாரோட வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்ட்டு போரானோட ப்ரொஃபைல் வந்து பார்த்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி போரானுக்கு வந்து ஒரு எலக்டான கிளான் இந்த இடத்துல. போரான் சொன்னேன் சரி ஓகே. ஸோ வந்து லூங் ஃபேங்கோட அடுத்த இந்த மேட்ச் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து பிடிஎம் எம்பி தான் ஒருத்தனா வந்து போவானா அப்படின்னு இருக்கேன். ஸோ ஹீரோட ஃபைட்டும் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து லூங் ஃபேங்கை நம்பி தான் அவனோட உண்மையான திறமைகள் என்னன்ட்டு தெரிய போது, அவனோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மில்லர்னு சொல்லிருக்காரு. ஸோ அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்லை வச்சு தான் வந்து எல்லாருமே இட போடுவாங்க. ஸோ பிடிஎம்மோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடந்தாலும் அப்படின்ற. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் வந்து காட்டுறாங்க. ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜென் இன்னொரு கான் ஃபூக்ஸி ஜென் ஃபூக்ஸி கான் அப்படின்ற அவனுக்கு 2 பேர் வந்து நீ தான் லூங் ஃபேங் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அவனுக்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொன்னோம் எங்களோட ராயல் கிளப். ஸோ வந்து மெகாமான என் பேருக்கு ராயல் கிளப்ஸ் வந்து நிறைய பேர் நீ தோக்கடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன ரெடியாக பண்ணேன் கொஞ்சம் பரவாயில்ல தெரிற எங்கள் கீழே வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்பானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஜென்னுகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கான கோல்டு டொமைன் வச்சிருக்கான். அப்புறம் வந்து கானா பார்த்தீங்கன்னா வந்து லைட் பீம் பயங்கர பவர்ஃபுல்லான லைட் பீம் வச்சிருக்கான். ஸோ லூங் ஃபேங் நீ தானே லூங் ஃபேங் நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே சொல்லுவான் பஸ் உங்களை மாதிரி வீக்கான வீட்டில் வந்து பண்ண முடியாதா. ஸோ வந்து அவங்க கூட கண்டிப்பான ஜாயின் பண்ண அவங்க எல்லாரையும் கொள்றதுக்காக தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி பேசும் போது இவங்களாம் சரியான டென்ஷன் ஆச்சு. ஸோ ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக என்னாலும் உங்களை வந்து கொண்டுட்டு தாண்டா வருவேன், நீங்களாம் வந்து கால் தூசியா அப்படின்னு அவனுக்கு விருப்பி தெரியாது. அவனுங்களை வந்து கண்டிப்பான முதல்ல கொடுறான் சொல்லிருக்கா. இந்த இடத்துல வெளியே வந்த உடனே மொத்த பேர் லிங்க் கொண்டுடா அவனை கொண்டுட்டு வந்து சண்டை நம்ம கூட சண்டை போடலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஹீரோ அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்னு வந்து தனியாக சண்டை போட ஆரம்பிச்சோம். இடத்துல இந்த ஹீரோ எல்லாருமே மாற்றி மாற்றி அட்ராக்ட் பண்ணிட்டு தலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேச் பண்ணி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பக்கம் ஹீரோ நினைக்கிறான் உடனே அவன் வெப்பனில் தான் அவன் நீடில்ஸை வெளியே இருப்பாங்க. ஹோலி டெஸ்ட்ரா இருந்து நீடில்ஸை வர வச்சு ஒவ்வொருத்தரும் தலை வந்து போட்டுட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் நீடில் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஹெல்மெட் ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற இடா அந்த நீடில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஷீல்டே வச்சுருந்தா அந்த ஷீல்டை தொலைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொள்ள ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் ஹெல்மெட் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான இந்த 2 ஆக்சுவலி வந்து பிரதர்ஸ் நம்ம காணப்படும் நம்ம ஜென்னு ஃபோக்ஸு ஜென் கான் அப்படின்ற. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் லேசர் வச்சு அடிக்க அந்த லேசரும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே வந்து ஹீரோ கொஞ்சம் டாஜ் பண்ணி இந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டே இருக்கும். ஸோ ஹீரோ நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒருத்தனை தான் கொண்டு ஆகணும். ஸோ 2 பேரும் ஒரே அந்த சண்டை போகிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு அவனும் வெயின் யூஸ் பண்ணி கொஜால ஸ்பைடர் மேனுக்கே டஃப் விடணும் அங்கங்கே மாற்றி மாற்றி தப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு அடிப்பான் பாருங்க. அந்த நீடில்ஸ் வந்து கோல்டு டொமைன் அதை வச்சு தட்டுக்க ஆரம்பிப்பான். ஒட்டப்போ ஃபுல்லாக வந்து அந்த கோல்டன் டொமைன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வந்து எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸு அவனோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த்து கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை பார்க்குறீங்க. ஸோ என்ன மாதிரி இவங்க வந்து கோல்டு டொமைன் அந்த பவரை வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ இந்த இடத்துல பார்த்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோன் அப்புறம் அவனுக்கு கின்னர் வேல்டுக்குள்ளே வந்து அவனை பார்த்துருக்கான். ஸோ என்னோட கோல்டு டொமைன் அவனோட வந்து பயங்கர வந்து டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அவன் எப்படி யூஸ் பண்ணிட்டு அவன் வந்து சர்ச் பண்ணி பார்க்க அவன் என்ன பண்ணுறான் ஒரே ஃபோர்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவனோட டொமைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணாது. ஸோ அந்த புரிதலை வச்சு பார்த்தா அவன் எப்படி அவன் ஒரே இதோ கோர் வந்து இது பண்ணணும் அதேமாரி ஹீரோ வந்து ட்ரை பண்ணிருக்கான் அந்த இடத்துல. ஸோ அவனோட கோர் அந்த இடத்துல கிறிஸ்டல் கலர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஹீரோ நினைக்கிறான் இது கண்டிப்பாக வந்து எனக்கு அடுத்த லெவலுக்கு பார்த்து அப்படியே யூஸியாக இருக்குன்ற இவனை வந்து ஒரு பஞ்ச் அடிப்பான். திடீர்னு ஹீரோ எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சிரிப்பாக பாருங்க. ஸோ அடுத்த சீனை வந்து பயங்கர கொட்டூரமாக எடுத்து இதோட இந்த எபிசோட் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 134 ஆச்சு. ஸோ இது எபிசோட ஸ்டார்டிங் வந்து டைட்டில் கால் போட்டு வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாரும் சுற்றி வச்சுட்டு அவனை கொள்ளுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜியோன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஹீரோ தான் போயிருக்கான். ஸோ இவனோ ஓடி வந்து அவனை கொள்ளுன்னு இவனோ ஒரு பக்கம் பீம் அடிக்கிறான். அவனை வந்து கையில் எடுக்கிறான். ஸோ ஹீரோ சொல்கிறான் ஆனால் உங்களோட ஆட்டம் இதுக்கப்புறம் நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா கோல்டன் தான் கேட் அதனோட பவர் யூஸ் பண்ணி வச்சு. ஸோ அவனோட டொமைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வச்சு அந்த டொமைனில் இருக்கிற எல்லா மாலிவர்ஸும் ஒன்றா செஞ்சு அவன் அந்த நீடில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நீடில் ஒன்றாங்க. ஸோ அந்த நீடோட பவரும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த நீடில் வெளியே எடுத்துட்டு தலைமை அசால்ட்டாக வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு தந்து ரெடி ஆகிட்டு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வரமை எல்லாரும் வந்து குத்தி கொண்டுட்டு இந்த இடத்துல என்னதான் வந்து இந்த கோல்டு டொமைனை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வச்சுன்னா அவன் கைகளை வந்து தெரிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து பயங்கரமாக
டேமேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெப்பன் ஹோல் டெஸ்ட்ரா வச்சு அடிப்பான் பாருங்க. அது சாரமாக சாதாவே கொட்டு மாட்டேன் இவனுக்கு அடிக்க ஒன்று முடியும். அந்த இடத்துல டேமேஜ் ஆகி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவனை பீம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சு அந்த பீம் வந்து ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அவனோட அந்த ஹோலி நீடில் வச்சு பார்த்தீங்கன்னா அவன் தம்பிக்கார ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கான் அவனை போட்டு பிறந்த எத்துற அந்த இடத்துல. ஸோ அப்போ நேரத்தில் கேட் மேட் பண்ணுற. ஸோ அந்த இடத்துல அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜென்னு ஃபூக்ஸு ஜென் வந்து கத்திட்டு இருக்காங்க. உனக்கு கண்டிப்பாக கொள்வான்னு போது தலைவன் நீடில் வச்சு அவனே வந்து அவன் நெத்திலே உருளையே போட்டு அவனும் அதே வச்சுருவான். ஸோ இந்த 2 பேரும் சத்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த காம்படிஷன் முடிச்சு ஹீரோ சொன்னான். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பேட்டிலே முடிஞ்சு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வெளில வந்து பார்க்கணும் கத்திட்டு இருக்கான். இந்த பிங்க் 1000 பேர் கத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கார ஹூவா என்ன பண்ணுறான் நம்ம நானை கட்டி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. இவனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி தொலைங்களா இவனுக்கு தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியே வந்து வேடிக்கை பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காட்டாங்க எல்லாருமே சரியான சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே இடத்துல வந்து இவர் சொல்ல மிரர் சொல்லுங்க பரவாயில்ல உங்க கிட்ட உண்மையிலே இந்த அளவுக்கு திறமை இருக்கு நானே எதிர்பார்க்கல. ஸோ அவனை நம்ம சேஸ் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம கோல்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல சூப்பராக வேற மாதிரிடா உன்னால என் புகழ் அங்கே ஒரு பரவ ஆரம்பிச்சு எல்லாம் வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தண்டர் கார்டு சொல்லிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஜான் தண்டர் ஜான் வர அவர் வந்து உடனே வந்து நம்ம ஹாங் இருந்து பேசுறாங்க. ஸோ ஹாங் நம்ம கிட்ட இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஹாங் கிட்ட வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்கடா கூப்பிட்டு போயிட்டு இருக்கிற நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா லார்ட் ஆல்ஃபா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கே அதை பார்த்தோன்னே ஆல்ஃபா திரும்பி சும்மா கண்ணை தாங்க செஞ்சதை திறப்பாரு. அவர் திடீர்னு கண்ணை சொன்னா அந்த ஃபோர்ஸ் கொட்டு ரொம்ப திடீர்னு ஹாங்க எங்கேயோ வந்து ஏதோ டைம் லைனில் ரிவர்ஸில் போயிட்டு ஹாங்க மூச்சுட்டு என்ன வகையான பவர் நான் இப்போ ஃபீல் பண்ணி என்ன வகையான பவர் ஹாங்கும் மறண்டு போய் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் என் பேர் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சொந்தத்தையே வந்து பெரிய கமாண்டர் லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னோட பவர் என்னோட பவர் கிட்டத்தட்ட சிமிலர்லாம் இருக்கும். உன்னோட லைட் டென்ஸ் ரொம்ப பியூராக இருக்கு. ஸோ நீ வந்து என் கல்டிவேஷன் என்னோட மெத்தட்ஸுக்கு நீ சரியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னால் வந்து என்னோட வாரிசாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு என் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு ஓப்பன் கேட்டு வர அந்த இடத்துல அவரும் சொல்கிறார் நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப இந்த யூனிவர்ஸில் நிறைய நாள் வந்திருக்கேன். ஸோ நிறைய விதமான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புது புது கிரகங்கள் புது சோலார் சிஸ்டம் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னோட பிளானட் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சிவிலைசேஷன் அழிகிறத நான் பார்த்துருக்கேன். நிறைய சிவிலைசேஷன் உருவாகுதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே எங்கே இருந்து எப்படி உருவாச்சு எப்படி வந்து எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு என்னன்னா வந்து வாரிசுத்துவம். ஸோ ஒரு கிளான் எப்போ சக்தியாக இருக்க ஒருத்தர் எப்போ சக்தியாக இருக்கும் அவங்களோட சக்திகள் அடுத்த கிளானுக்கு அடுத்த வாரிசு கடத்துறாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் வந்து மனித இனம் வந்து எல்லா இனம் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ என்னோட பவர்ஸ் அவங்ககிட்ட நான் கொடுக்கணும் என்னோட மெத்தட்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கணும் என்னோட அடுத்த வாரிசை ஒன்று ஆக்கணும் நான் முடிவு பண்ணிட்டுருக்கேன். ஹாங் என்னோட லெகசி உன்னால் காப்பாற்றுவியா நீ இந்த உச்சக்கட்ட கல்டிவேஷன் இம்மார்ட் லெவலுக்கு நீ போவியா ஹாங் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹாங் வந்து கேட்டுருக்காரு. அவர் சொல்லிருக்காரு ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் நீ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ நீ வந்து ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து வாண்டா யூனிவர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து கல்டிவேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பேண்டா யூனிவர்ஸ்லேருந்து 20 வருஷம் கல்டிவேட் பண்ணால் அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லாக உடனே வந்து நம்ம ஜியான் சொல்லிட்டு இது வந்து நல்ல வாய்ப்பு ஹாங் நீ வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஹாங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு ஹாங் என்ன சொல்ல போகிறாரு அவர் வந்து ஸோ மாஸ்டர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஜடுக்கே சொல்லிச்சு இல்லடா விருப்பம் இல்லையா ஏன்டா அப்படின்னு சரியா இருக்கு. ஸோ என்னோட மதர் பிளானட் வந்து இப்போ வந்து பெரிய ஆபத்தில் இருக்குது. ஸோ என் மதர் பிளானட்டுக்காக வந்து என் பிரதர்ஸ் வந்து எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் நான் பவர்ஃபுல்லாகணுன்ட்டு நான் வந்து என்ன தான் நான் பவர்ஃபுல்லானாலும் என் கிளான் என்னோட பிளானட் என்னோட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பவர்ஃபுல்லானது வேஸ்ட் அதனால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இவர் இந்த இடத்துல சிரிச்சுட்டு அவர் எனக்கு சரி ஓகே நான் உன்னோட டிசிஷனை வந்து மதிக்கிறான்னு சொல்லிட்டு இது தண்டர்ஜனா டி உனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கிற அவங்க ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு அங்கே நான் வெயிட் பண்ணுறாங்க உனக்கு எப்போ வரணும்னு தோணுது அப்போ அப்படின்னா மைண்ட் ஜியானில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்து நம்ம அங்கே சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி வந்துடுவார். இந்த இடத்துல ஸோ அவனோட டிசிஷன் ரொம்ப பியூரோட இந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தகுதியானவன் தான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஹாங் சீக்கிரமாக என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட எதிர்காலம் எங்கே போக போகுது நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் நம்ம ஜியா பண்ணிட்டு பேசுகிறேன். சத்தியமே உனக்கு 2 பேருக்குள்ள லவ்ஸ் தான் நினைக்கிறேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அது போல சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் அப்படி விட்டீங்கன்ட்டு. ஸோ எனக்கு என் மதர் பிளான் தான் முக்கியம். சரி ஓகே திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் திரும்பவும் நீங்கள் கேட்டால் அவர் கண்டிப்பாக ஒத்துப்பார். நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லானால் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் ஆக முடியும் நீங்கள் வந்து லீவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஸோ உங்கள் அட்வைஸ் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை வந்து அங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல உடனே இடத்துல தண்டர் வந்து அங்கே கேட்பாங்க அந்த மாதிரி வந்து நீ ஏன்பா போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ லிங்க் கேட்பான். ஸோ வந்து என் மதர் பிளானட் என் பிரதர்ஸ் நீங்கள் தான் முக்கியம் அந்த எப்போ வந்து எடுத்து சேஃப் ஆகுதுக்கப்புறம் நான் போகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தலைவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்தடுத்து என்ன பார்பிடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் அந்த மாதிரி ஃபைட்
ஃபைட் தான் வந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்னு அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து அவன் கண்டிப்பாக அந்த இடத்துல ரோஜன் மட்டும் கிட்ட பண்ணானா ரொம்ப பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ நபாமி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட 3rd ரவுண்ட் நீ நபாமியை ஃபேஸ் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் 4th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து அவனை வந்து ஸோ நம்ம ரோஜனை வந்து ஃபேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டுக்குள்ள பற்றி எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு தான் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மொத்த பேருமே பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொண்டுட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்குறான். ஒவ்வொரு மேட்ச் நபாமி ஒரு மேட்ச் ஹீரோ ஒரு மேட்ச் வந்து தோத்து கடைசியில் நபாமி வர்சஸ் ஹீரோ அப்படின்னு மாரி வந்துருங்க. ஸோ இங்கே 2 பேர் தான் ஃபைட் இருக்கா. இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லார பிளாக் ட்ராம் எம்பரால் உடனே இந்த ராயல் கிளப் என்ன பண்ண நபாமி கூப்பிட்டுருப்பானுங்க. ஸோ நபாமே உனக்கு ஒரு சின்ன பரிசு தரும் அப்படின்ட்டு ஸோ வந்து பிளட் லைன் எவாலுவேஷன் ஏச்சர் அந்த ஒரு ரீசன் தரும். இது வந்து ஹை லெவல் பிளட் இந்த மாதிரி போட்டு பவர் கல்டிஷன் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கான கொஞ்சம் வலி நீ தியாகம் பண்ணி தான் அவனு நபாமினா ஓகே சார் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் மேலே வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது நபாமே, கண்டிப்பாக நீ வந்து இதில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவனு சொல்ல. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ண உங்களுக்கு வந்து பெருமை சேர்ப்பேன் அப்படின்ட்டு அவனாவது போட்டுக்கப்புறம் அவனும் வந்து கொஞ்சம் வழியில் இந்த பக்கம் கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆல்ரெடி பிளட் லைன் எவாலுவேஷன் இன்னுமே பவர்ஃபுல் ஆகிட்டு இருப்பான். இந்த இடத்துல அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நபாமி இதில் வந்துருப்பான். இதில் நபாமி சொல்லிட்டு இருக்கான் லுங் ஃபேங் நான் இன்னை விட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குடா வாடா அப்படின்னு 2 பேரும் அடிச்சுட்டு மாயம் இருக்க. ஸோ நபாமியோட அந்த ஃப்ரீசிங் அந்த ஐஸில் இருக்கும் அது இன்னுமே பவர்ஃபுல்லாச்சு. ஸோ தலைவனோட ஃப்ரீசிங் பவர் கொண்டுருமா ஹீரோ ஜென்ன தான் ட்ரை பண்ண ஒன்றுமே வேலைக்காக வச்சு இந்த இடத்துல. ஸோ ஹீரோ படம் எல்லா அட்டாக்கும் அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்கானே ஒன்று தெரியல. ஸோ ஹீரோ வந்து யோசிக்க டெய்லி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவான். நல்ல வேறு ஹீரோ பற்றி அவன் ஆர்க் வெப்பன்ஸ் தடுப்பான். இருந்தாலும் அவன் ஆர்க் வெப்பனையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிருக்கான். ஹீரோ நினைக்கிறான் இவன் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுறான். இவன் எண்ணியை கூட ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன் இடத்துல எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருக்கான். ஹீரோ என்ன பண்ணாலுமே வந்து அவனோட ஃப்ரீஸிங் ஆச்சு அந்த ஃப்ரோஸ் கொட்டுரும் பயங்கரமாக இந்த இடத்துல. ஸோ ஹீரோ கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆக்க இந்த இடத்துல வந்து இவர் வந்து சொல்லுவார் ராயல் கிளப். ஸோ அவன் வந்து 0 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளானெட்டில் வந்து கல்டிவேஷன் ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸோ அதனால் கண்டிப்பாக அவனை தோக்கடிக்கவே முடியாது. லுங் ஃபேங் கண்டிப்பாக இந்த தோத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல அந்த போட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம லாட்னு சொல்லுவார் இவன் ஜெயிக்கிறது வந்து 0% தான் வாய்ப்புனா அடிங்கோயில் அவன் வந்து ஆல்மனோட பாரிஸ்ரா அவனை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்டு அந்த சண்டை போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த ஃபைட் வந்து கொட்டூர் பேர் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஹீரோ நினைக்கிறேன் இவனுக்கு எந்த வீக்னஸ் ஏதோ கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் இருக்குன்னு ஹீரோ யோசிச்சிருக்கு. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னு வந்து இந்த மேட்ச் வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சோன்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னதான் வச்சுருக்கோம் அவன் ஸ்பிரிட் என்ன வச்சுட்டு ஒட்டமே உடஞ்சான ஸ்பிரிட் வச்சு கொஞ்சம் டாச் பண்ணிருக்கான். சுற்றி எல்லா பொருள் வந்து மேனேஜில் அப்படின்ட்டு அவன் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் அப்பாமே சொல்லிருக்கான் எவ்வளோ நேரம் எப்படியா பண்ணுறேன்னு பார்க்கலான்ட்டு அப்பனையுமே பார்த்தீங்கன்னா மாற்றி போடுறான். இந்த இடத்துல ஹீரோ சுற்றியுமே அவன் ஃப்ரீஸ் பண்ணுறான். அந்த இடத்த ஃபுல்லுமே ஒட்டஞ்சிட்டு இருக்கான். இடத்துல நபாமே சொல்கிறான் போதுண்டா சீக்கிரமா இதை வந்து முடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறான். நபாமே ஃபுல் பவரை காட்டுறான் அவன் வந்து எலிமினேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல 2 பேரும் ஃபுல் பவர் காட்டுறான். ஐஸ் டொமைன் பெரிய அந்த இடம் ஃபுல்லு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போனா வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி ஹீரோ என்னதான் ஷீல்டு போட்டாலும் சரிங்க அதில் வர்ற அட்டாக் பயங்கர கொட்டூரமாக அந்த இடத்துல வந்து அது எடுக்கிறது. ஸோ ஹீரோட ஷீல்டு இது பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து அவனுக்கு மூக்கு வாய் எல்லாமே ரத்தம் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சு அதுல பெரிய பவர்ஃபுல்லான ஸ்வாட் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறோம். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறோம் திடீர்னு வெப்பனத்துக்கு எடுப்பேன் பாருங்க வந்து அப்படியே அசால்ட்டா நபாமே அதை போட்டு மண்டே 2 பொழந்துருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம் நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக அடுத்தடுத்த எபிசோடுகள் போகிறேன். ஓகே பை 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 பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.